கிறிஸ்தேசுவை நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 16:3 உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி என்று வாசிக்கிறோம். கமிட் யுவர் ஒர்க்ஸ் டு தி லார்ட். உன்னுடைய செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. அழகான ஆலோசனையை திருமறை சொல்லுகிறது. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து விடு. அன்பான குடும்பத்தின் மக்களே, ஒவ்வொரு நாளுமே ஆண்டவரோடு கூட வாழ வேண்டும் என்று தான் திருமறை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட நம்ம ஆண்டவரோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பணிகளும் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக அது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை தானே, இந்த ஊழியம் ஆண்டவர் கொடுத்த ஊழியம் தானே, இந்த ஜீவன் ஆண்டவர் கொடுத்த ஜீவன் தானே. எனவேதான் பக்தன் சொல்லுகிறார், உன் செய்கைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடு. உன்னுடைய எண்ணங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடு. உன்னுடைய யோசனைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடு. உன்னுடைய திட்டங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடு. உன்னுடைய தீர்மானங்களை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடு. உன் தேவைகளை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விடு. அவரே காரியத்தை வாய்க்க செய்வார். அவரே நடத்துவார். அவரே நம்மை பலப்படுத்துவார். உங்களையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர் மிகப்பெரிய நோக்கத்தை நமக்கு வைத்திருக்கிறார். மிகப்பெரிய திட்டத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? நமது செய்கைகள், நமது எண்ணங்கள், நமது முடிவுகள், நமது தீர்மானங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விட வேண்டும். நம்ம இப்படி ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஆண்டவரையே சார்ந்து ஜெபிக்கும் போது நம்மை அழகாக இந்த உலகத்திலே நம்மை நடத்தி கொண்டு போகிறதை நம்மால் பார்க்க முடியும். நமக்கென்று ஒண்ணுமே வேண்டாம். ஆண்டவருக்கு தெரியாம எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம். ஆண்டவரை விட்டு விலகி இந்த உலகத்தினுடைய காரியங்களை எதுவுமே நம்ம செய்ய வேண்டாம். ஆண்டவரோடு கூட இணைந்து ஆண்டவருக்கு கூட வாழ்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நமது செய்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்க நம்ம உட்படும் போது நிச்சயமாய் அழகாக நம்மை நடத்தி கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். அழகாக நம்மை சுமந்து கொண்டு செல்வதை நாம் பார்க்க முடியும். அழகாக நம்ம இந்த வாழ்வை குறித்து திட்டமிடுவதை நம்மால் பார்க்க முடியும். இந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், உன் செய்கைகளை என்கிட்ட சொல்லிடு, நான் பார்த்துக்கிறேன். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். ஆண்டவருடைய கரத்திலே நமது வாழ்க்கையே அர்ப்பணிப்போம். நமது எண்ணங்கள் எல்லாம் ஒப்புவிப்போம். நிச்சயமாய் அழைத்த ஆண்டவர் நம்மை அதிசயமான பாதையிலே நம்மை நடத்தி வருவார். கவலைப்படாதிருங்கள். அவருக்கு என்று ஒப்புவிக்கும் போது நம்மை சுமந்து கொண்டு செல்வது அவருடைய பொறுப்பு. அவர் நடத்துவார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீர் எங்களுக்கு தந்த நம்பிக்கையுள்ள வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறப்பா. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி. எங்க செய்கைகள் எல்லாவற்றையும் உமக்கென்று அர்ப்பணித்து விட கிருபை செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, ஒப்புவித்து நாங்கள் காரியங்களை நிறைவேற்றும் போது நீரும் எங்களோடு கூட கடந்து வருகிறீர். நீரும் எங்களோடு கூட இணைந்து திட்டம் பண்ணுகிறீர். நீரும் எங்களோடு கூட இணைந்து ஆண்டவரே, நீரும் எங்களோடு கூட கடந்து வருகிறீர். அந்த பாதை மகிமையுள்ள பாதையப்பா. கைவிட மாட்டேன் நம்புகிறோம். இதை செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீர் திட்டம் பண்ணும், தீர்மானம் பண்ணும், ஆசீர்வதியும், மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.